friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கரியரை செட் பண்றதுக்காக தான் நிறைய இன்ஜினியரிங் சம்பந்தமா வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல நிறைய அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதனால வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. சரியா? இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகே, அதாவது நிறைய பேர் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் வந்து போட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சரியா? அடுத்த ப்ராசஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, அதாவது யார் சார் சென்னைக்கு போகணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா யார் சார் சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் வந்து நிறைய பேர் நம்மள்ட்ட என்ன கேட்டுருந்தீங்க. சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு கூட நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஆன்லைன்ல என்னாச்சு பார்த்தா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடந்துரும். அதனால நீங்க எங்கேயுமே அலையணும் தேவையில்ல. ஒருவேளை உங்க சர்டிஃபிகேட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல டிஎஃப்சி சென்டர் வந்து என்னாச்சு பார்த்தா போட்டிருப்பீங்க. அந்த டிஎஃப்சி சென்டர் நீங்க போய் உங்க அந்த டவுட்டை நீங்க கிளியர் பண்ணவே போதுமானது. யார் சார் சென்னைக்கு போகணும்? ஏன்னா சில பேர் வந்து கண்டிப்பா சென்னைக்கு போக வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி அதாவது டிஎஃப்சி சென்டர் போனோம் அப்படின்னா சரியா ஆன்சர் வந்து சொல்ல மாட்டாங்க, சரியா வந்து எங்களை வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேற நிறைய பேர் சொல்றாங்க. நல்லா நீ ஒரு விஷயம் கவனிக்கணும். நமக்கு ஒரு விஷயம் தேவை, அப்ப அந்த விஷயம் காரியம் நடக்கணும் அப்படின்னா நாம கொஞ்சம் பொறுமையா என்ன பண்ணணும், டீல் பண்ணணும். அங்க போய் நம்ம ரூல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பார்த்தா பேசிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? அப்ப கொஞ்சம் பொறுமையா அவங்கள்ட்ட கொஞ்சம் ஹம்பிளா நீங்க ரிக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட தேவைகள் வந்து கண்டிப்பா நிறைவேற்றப்படும். சரியா? அதனால டிஎஃப் ஏதாவது ஒரு கரெக்ஷன், ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா நீங்க டிஎஃப்சி சென்டர் போகலாம், பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, சார் நாங்க அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு டிஎஃப்சி சென்டரே காட்டவே இல்லை, எங்களுக்கு ஷோ ஆகவே இல்லை அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? அதனால அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த காலேஜை போய் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா போதுமானது. ஒருவேளை நீங்க அப்ளிகேஷன்ல உங்களுக்கு ஷோ ஆகல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்ப யார் சார் சென்னைக்கு போகணும் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா, சரியா, உங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே, ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க, அவங்க ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க. அந்த ஷெட்யூல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க சென்னைக்கு போக வேண்டியதா இருக்கும். மற்ற யாருமே நீங்க சென்னைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. சரியா? இதை நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால ஸ்போர்ட்ஸ் கோட்டால நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்ணும் போது சில விஷயங்கள் நீங்க கவனிக்கணும். வெறும் 500 சீட் மட்டும் தான் இருக்கு. சரியா? அப்ப அந்த 500 சீட் மட்டும் தான் நமக்கு இருக்கும் போது ஸ்போர்ட்ஸ் கோட்டால நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நேஷனல்ல ஏதாவது பிளேஸ் பண்ணிருக்கணும். இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஸ்டேட்டாவது நீங்க வந்து பிளேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா வெறும் 500 சீட் மட்டும் தான் இருக்கு. அப்ப ரொம்ப ரேர். அப்ப நீங்க எதை நம்பணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க கட் ஆஃப் நம்பி தான் நீங்க வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாம அதை என்ன சொல்றது அடுத்த வீடியோல கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.